2 கொரிந்தியர் அதனுடைய 12வது அதிகாரம் 9வது வசனத்தை 10வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனமும் 10வது வசனமும். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது போல அவருடைய பலன் எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை இடை கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 41வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டது, வாசிங்க. ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். அல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்கி நடத்துகிற ஆண்டவர். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கர்த்தங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப நீதியின் வலகரத்தினால் தாங்குறாங்க. அதனுடைய என்ன அர்த்தம் தெரியுமா? இதனுடைய காரியங்கள் இவனமான வசனங்கள் என்ன அர்த்தம் தெரியுமா சொல்லுகிறது? பிலிப்பியர் 4:14 வாசித்தது போல சொல்லப்பட்டது போல, என்னை பலப்படுத்தி இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் என்கிற சத்தம் எதை தெரியுமா குறிக்கிறது? அவர் வலது கரத்தை பிடிச்சுக்கிற ஆண்டவர் இதுவரைக்கும் இந்நாள் வரைக்கும் விடல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி? வலது கரத்தை பிடிச்சிருக்கிற ஆண்டவர் இந்நாள் வரைக்கும் உன்னை விடல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு தெரியுமா? அங்கே சொல்லப்படுகிறது, பிலிப்பியர்ல சொல்லப்படுகிற 13வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீ உலகத்தை ஜெயிக்கும்படிக்கோ இல்ல அவன் தேவனுடைய அவன் சமூகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கண்டுபிடிக்கும்படிக்கோ அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது அவன் என்னை பலப்படுத்தி இயேசு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லப்படுகிற காரியம் நீங்க உலகத்தை ஜெயித்து எங்கேயோ போறதுக்கு அல்ல, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை மிஞ்சி பெறுகிறதுக்கு அல்ல. அல்லேலூயா. நீங்கள் புரிந்து கொள்ளும்படி எது தெரியுமா? தேவன் உங்களை பிடித்திருக்கிற வலது கரம் இருக்கு இல்லையா, உங்களை பிடிச்ச வலது கரம் இருக்கு இல்லையா, அந்த வலது கரம் உங்களை பிடிச்ச கரம் உங்களை இந்நாள் வரைக்கும் விடல.